எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் உள்ளங்களில் என்றென்று வாழ்ந்து கொண்டிருக்கும் வங்க கடலோர துகள் கொண்டிருக்கும் எமது தங்க தலைவா புரட்சி தலைவரே பொன்பனை செம்மலே, இன்று டிசம்பர் 24, 2025 தங்களுக்கு 38வது நினைவு நாள்னு இந்த உலகமே சொல்றாங்க. ஆனா நீங்க மறையவும் இல்லை, நாங்கள் உங்களை மறக்கவும் இல்லைன்னு மக்கள் அனைவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இப்படி இருந்தாலும் மறைந்தாலும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் பாடிய பாட்டு உங்களுக்கு பொருந்தது தலைவா. அதே போல மன்னாதி மன்னன்ல பாருங்க, புரட்சி தலைவருடைய பாட்டு, வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனங்களில் நிற்பவர் யார், எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் அவர் எம்ஜிஆர். என்னங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி மக்கள் இந்த நாள்ல என்ன நினைக்கிறாங்கன்றத அவங்ககிட்டயே நேரடியா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அப்படி மக்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். பார்த்தேன் வண்டியில போட்டு பேசும்போது திரும்பி பார்த்தா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவை வச்சு நீங்க வழிபட்டுக்கிட்டு இருந்தீங்க. வர்ற வழி எல்லாமே இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் நீங்க பண்ணது ஒரு இது என்னை பார்க்கவே உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு. உங்க பேருக்கா? என் பேர் சித்ரா. சித்ரா, ரைட். உங்க வீட்டுக்காரர் பேரு? செல்வம். செல்வம், ரைட். என்ன வேலை பார்க்குறாரு? அவர் பெயிண்டர். பெயிண்டர், ஓகே. பெயிண்டர் வேலையா இருந்து இந்த அளவுக்கு நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சி அம்மாவுடைய புகழுக்கு நீங்க அவங்க இன்னும் நினைவு நிறுத்தி வைக்கிறீங்க. ரைட், ஓகே. சரி, உங்க கூட ஒரு சில கேள்விகள் கேட்கறேன். தலைவர் 24/12/1987 நம்ம விட்டு பிரிஞ்சாரு. அப்ப அந்த செய்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? அந்த செய்தி கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது?
அந்த செய்தி கிடைக்கும் போது நம்ம அவருக்காக நம்ம உயிரை விட்டுறலாமான்னு இருப்போம். நாங்கள் இப்பெல்லாம் டிவிலாம் கிடையாது அதிகமா. நாங்கள் வெளியூர்ல போய் பார்த்துட்டு வந்தோம், குழந்தைங்கெல்லாம் கூட்டிகிட்டு போய். எம்ஜிஆர் இறந்தப்ப நாங்கள் ரொம்ப துயரமா இருந்தோம். சாப்பிட கூட இல்லாதெல்லாம் நாங்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுதோம். நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அழுதோம். அழுகுற அளவுக்கு அவர் என்ன செஞ்சுட்டாரு? அழுகுற அளவுக்கு அவர் மக்கள் மனசுல இடம் பிடிச்சி நல்ல மாதிரி நாட்டுக்கு நல்ல ஒரு முதலமைச்சரா இருந்தாரு. நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சாரு. இல்லாத ஏழைப்பாளையங்களை வாழ வச்சாரு. எல்லாத்தையும் கை கொடுத்து தூக்கி விட்டாரு. இந்த சினிமா துறையில கூட எல்லாத்துக்கும் நல்லது பண்ணாரு. மக்களுக்கு நல்ல வழி காட்டினாரு. இன்னமும் மறக்க முடியாத நாங்கள் துயரத்துல தான் இருக்கிறோம். இப்ப எம்ஜிஆர் மறைஞ்சு நீங்க 38 வருஷம் சொல்றாங்க. இப்ப நீங்க இதை எப்படி நினைக்கிறீங்க? அவர் உண்மையாலுமே மறைஞ்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உண்மையாலுமே மறையல. மக்கள் மனசுல இருந்துகிட்டு தான் இருக்கிறாரு. எப்படின்னா அவர் பண்ண நல்ல விஷயங்கள், நல்ல ஒரு கொள்கை, நல்ல வழி காட்டினவர். அதனால நம்ம மறக்க முடியாத இன்னும் நம்ம கவலையில தான் இருக்கிறோம். அவங்க செய்த ஒரு நன்மைகள், மக்களுக்கு அவர் ஆற்றிய பணிகள், மக்களோட மக்களா அவர் கலந்து இருந்ததுனால அவர் நம்ம தனிச்சு பிரிக்க முடியல. மக்களோட மக்களா அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்து நீங்க எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்குமா? எம்ஜிஆர் படங்களை பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் படம் உங்களுக்கு விரும்பி பார்த்த படம் என்ன? அதை பத்தி சொல்லுங்க. விரும்பி பார்த்த படம் மன்னாதி மன்னன். ஜோதி தியேட்டர்ல 40 பைசாவுக்கு பார்த்தோம். சரிங்க. கல்யாணம் ஆன புதுசுல எங்க மாமனார் கூட்டிகிட்டு போனாரு. 40 காசு டிக்கெட்டு. 40 பைசா டிக்கெட்டு. அப்ப மன்னாதி மன்னன் படம் பார்த்தோம். படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லுங்க பாருங்க. பிடிச்ச படம் ஒளி விளக்கு. ரொம்ப என்ன பாட்டு எம்ஜிஆர் நெருப்புல வளர்ந்து இருப்பாரு. அப்ப அம்மா வந்து உயிரை காப்பாத்தணும்னு சொல்லி பாடும். அது சௌகர் ஜானகி அம்மா பாடு விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு, ஆண்டவனே உன் பாதங்களை நாங்க வணங்குறோம், அவர் ஒரு உயிரை காப்பாத்து அப்படின்னு அம்மா சாமி கும்பிடுவாங்க. இந்த பாட்டு படத்துக்காக தான் எடுத்தாங்க. அது நிஜ வாழ்க்கையில அவர் எப்படி காப்பாத்துனுச்சு பார்த்தீங்களா அந்த பாட்டு? அவர் அமெரிக்காவோட படுத்திருக்கும் இந்த பாட்டை எங்க மக்கள் புரட்சி தலைவர் மறைஞ்சிட்டாரு. அதுக்கு அடுத்து நீங்க அவருக்கு வந்து அவரை உங்களால மறக்க முடியல. நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அவருக்காக? நாங்க வருஷான பிறந்த நாளைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். இறந்த நாளைக்கு நாங்க சாப்பாடு இது பண்ணாத பழங்கள்லாம் வச்சு அவரை நினைச்சு கொடுத்துக்கிறோம். நம்ம குடும்பத்துல ஒருத்தரா நினைச்சு செய்யறோம். இது எத்தனை வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு 30 வருஷம் இருக்கோம். இந்த வீட்டுல குடியிருக்கும் போது ஆரம்பிச்சோம். அப்படியிலேருந்து செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். அதாவது அவரோட தலைவர் 30 வருஷங்கள் மேல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இதுல வந்து உங்க கை காசு போட்டு செய்றீங்க, வேற யாராவது காசு தருவாங்க? இல்ல, என் கை காசு போட்டு நம்ம எல்லாத்துக்கும் சார்பும் நம்ம மாரிக்கங்கன் தெரு மக்கள் சார்பா நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம இதை பண்ணணும்னு ஒரு கொள்கையா வச்சு பண்ணிட்டு இருக்கோம். உங்க பூஜை அறையில எத்தனையோ சாமி படங்கள் இருக்கும். அந்த படங்களுக்கு மத்திய தலைவர் படம் வச்சு கும்பிடுறீங்க? வச்சிருக்கிறேன். இந்த அம்மா வீடு எனக்கு கொடுத்துட்டு போன அம்மாவோட சாவியும் எம்ஜிஆர் போட்டாவையும் வச்சு சாமியோட ஒண்ணா வச்சு கும்பிட்டு இருக்கேன். சாமி உங்களுடைய பூஜை அறையில புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படமும் புரட்சி அம்மா படமும் வச்சு கும்பிட்டு. ஓகே. இப்ப நீங்க எம்ஜிஆர் கட்சி அடுத்து உங்களுக்கு மகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த எம்ஜிஆரை பற்றின தகவல் சொல்லி, எம்ஜிஆர் மாதிரி இப்படி ஒருத்தர் இருந்தாரு, நல்லவர், நல்ல மக்கள் செஞ்சவர் அப்படிங்கிறத உங்களுடைய சந்ததிகளுக்கு நீங்க சொல்றீங்களா? எல்லாம் என் பேர பிள்ளைங்க கொண்டு சொல்லி நான் அவங்க எல்லாமே ஒரு பாட்டுன்னா அப்படி கேட்பான். என் பேர சரவணன் பையன். சரிங்க. எல்லாம் கேட்பான். எம்ஜிஆர் பாட்டு, அம்மாவோட கொள்கை எல்லாமே அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஓகே. ஆக இப்ப எம்ஜிஆர் மறைஞ்ச 38 வருஷம் ஆச்சு. இப்ப வந்து அவரு இறக்கும் போதெல்லாம் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. 38 வயசுல இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இந்த குழந்தை பையனை கூட நீங்க எம்ஜிஆரை ஊட்டி வளர்த்திருக்கீங்கன்னா அப்புறம் எப்படி எம்ஜிஆரோட புகழ் மறைஞ்சு போயிருமா? மறையாது. அதுதான். ஆக மண்ணை விட்டு மறைஞ்சாலும் மக்கள் மனசை விட்டு மறைய மாட்டாருன்னு அவர் பாடி வச்சுட்டு போயிருக்கிறாரு. அதான் இப்ப ஏன் இந்த கேள்வி கூட கேட்கறேன்னா, ஒரு சில நினைப்பாங்க எம்ஜிஆர் செத்து இத்தனை வருஷம் ஆச்சுடா, இனி யாரா இனி வந்து இளைஞர்கள் எப்படி நினைப்பாங்கன்னு கூட நினைக்கலாம். இந்த குழந்தை முதல் கொண்டு எம்ஜிஆரை பத்தி நீங்க ஊட்டி வளர்த்திருக்கிறீங்கன்னா அப்ப
இந்த 2K ஹிட்ஸ் என்ன இன்னும் எத்தனை ஹிட்ஸ் வந்தாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருங்கிறவுடைய புகழ் என்னைக்குமே மறையாது. நன்றி, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நான் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவில இருந்து வந்திருக்கிறேன். உங்க பேருங்க? ஷாஜகான். ஷாஜகான். ஷாஜிபாய். ஷாஜிபாய்னு சொல்லுவாங்க. ஓகே சார், இன்னைக்கு டிசம்பர் 24, 2025 இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள். என்னன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நினைவு நாள். அதாவது அவர் மறைஞ்சு 38 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் நீங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் புரட்சி தலைவர் படத்தை வச்சு வணங்கிக்கிட்டு அவருக்கு ஃப்ளெக்ஸ் பேனர்கள் போஸ்டர் வச்சு இன்னமும் கொண்டாடிட்டு வர்றாங்க. சினி ஃபீல்டுலேயும் சரி, அரசியலையும் சரி, அவரை இன்னைக்கு எம்ஜிஆர் ரோல் மாடலாக எடுத்து எல்லாம் அவர் வழியில் நடக்கணும், அவர் மாதிரி வரும்னு நினைக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவள் மக்கள் மனசுல நீங்காத இடம்பெற்ற காரணங்க அவரு அடிமட்ட தொண்டனா இருந்து வளர்ந்து தலைவராகி மக்களுக்கு அவ்வளவு சேவை செஞ்சிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எண்ணற்ற திட்டங்கள், காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், அந்த மாதிரி பள்ளிக்கு உதவி சத்துணவு திட்டம் பேரு மட்டும்தான் மாறிச்சு. ஆனால் மற்றபடி எல்லாம் பண்ணாங்க. அதுதான் இன்றைக்கு அளவுக்கு எல்லாமே அந்த திட்டத்தை கைவிடாம வச்சிருக்கிறாங்க. குறிப்பா இது மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற ஒரு மனசாட்சியோட செஞ்ச ஒரே தலைவர் அவரு தான். நான் மாற்று கட்சியா இருந்தாலும் அவரை இன்னைக்கு அந்த 24 போல அவரை நான் நினைச்சுக்கிறேன். அரசியல் கட்டத்துல எல்லாமே அவரை முன்னிறுத்தி எதுக்கு செய்யறாங்கன்னாக்கா அவர் ஆட்சி செய்த விதம் அந்த மாதிரி. நீங்க ஒரு மாற்று கட்சி சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவரை நான் வணங்குறீங்க. ஓகே சார், ஓகே. அந்த அளவுக்கு மக்களுக்கு அவங்க நலத்திட்டங்கள் ஏகப்பட்டது செஞ்சிருக்கிறாங்க. அவரு சினிமாவுல சொன்னது மாதிரியே நிஜ வாழ்க்கையில அரசியல் வாழ்க்கையில கடைபிடிச்சாரு. இப்ப அவரு மறைஞ்சி 38 ஆண்டுகள் ஆகுது. இன்னும் ஒரு புகழ் இன்னும் எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வரலாறு இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு புகழ் நினைச்சிருக்கு. ஓகே சார், நன்றி. இதுக்கு மேல ஒரு யாருமே பாருங்களா, திரு ஷாஜிபாய் அவர்கள் ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் புரட்சி தலைவருடைய புகழ் இன்னைக்கு மட்டும் இல்ல, வரலாறு உள்ளவரை அவருடைய பெயர் நிலைத்து நிற்குன்னு சொல்ற அளவுக்கு இவர் இருக்கிறாருன்னா உண்மையில உங்களை வணங்குறேன் சார். நன்றி சார். வணக்கம். நான் எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர் டிவில இருந்து வரேங்க. உங்க பேருங்க? என் பேர் தாவூத் பாஷா. தாவூத் பாஷா. என்ன வேலை பாக்குறீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். இந்த ஊருங்க? நாமக்கல். அப்ப நீங்க நாமக்கல் முழுவதும் ஆட்டோ ஓட்டுறீங்க? ஆமா. சரி, இன்னைக்கு டிசம்பர் 24, இன்னைக்கு நீங்க எங்க பார்த்தாலும் ஒரு அழகான ஒரு உருவம் கண்ணுக்கு தென்பட்டிருக்குமே. ஆமா. யார் உருவம் அது? எம்ஜிஆர். ரைட்டு. எங்க பார்த்தாலும் எம்ஜிஆர். என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாம் இந்த பக்கம் பார்த்தாலும் எம்ஜிஆர். ஆமா, எம்ஜிஆர் பார்த்து வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க மக்கள்லாம்? ஜெகஜோதியா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் என்னங்க இப்படி கேட்குறீங்க? நம்ம எம்ஜிஆர் நினைவு நாள். ஓகே, இன்னைக்கு எம்ஜிஆர் நினைவு நாள். அது சம்பந்தமா ஒரு பாட்டு பாடுறேன். இது யாரு பாடினது, என்ன படம் அப்படிங்கிறது நீங்க சொல்ல முடியுமா? நான் செத்து போலச்ச வண்டா யமன பார்த்து சிரிச்ச வண்டா. என்ன பாட்டு இது? எம்ஜிஆர் பாட்டு. என்ன படம்? எங்கள் தங்கம். சூப்பர் சூப்பர். பாத்தீங்களா? ஆட்டோ ஓட்டுற தாவூத் பாய் நீங்க ரவுண்ட் அப்ல போய் பார்த்திருக்காரு. எங்க பார்த்தாலும் எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் படங்கள், மக்கள் அவரை கும்பிட்டுக்கிட்டு வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி புரட்சியோட பாட்டு ஒன்று கேட்டேன், கரெக்டா சொல்லிட்டாரு, படத்தையும் சொல்லிட்டாரு. தேங்க்யூ மிஸ்டர் தாவூத் பாய். வணக்கங்க. நான் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவில இருந்து வந்திருக்கிறேன். பார்த்தேன். அப்படி பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா நாடோடி மன்னர் எம்ஜிஆர் அப்படியே கலைக்கிட்டு இருக்கிறாரு. அந்த போஸ் இனி உலகத்துல எந்த நடிகனாலும் கொடுக்க முடியாது, அப்படி ஒரு போஸ். இங்க பார்த்தா இந்த ஸ்டில்லு, முதலமைச்சர் ஸ்டில்லு, புரட்சி தலைவருக்கு இந்த ஸ்டில்லுக்கு அடிச்சு உலகத்துல ஸ்டில்லே கிடையாத அளவுக்கு இந்த கண்ணத்துல கையை. இது கூட நாமக்கல் அருணாச்சல கல்யாணத்துல எடுத்த ஸ்டில்லுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவு உண்மையை போயின்னு தெரியாது. இந்த ஸ்டில் இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்று விளங்குது. அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மாவுக்கு
இந்த எத்தனையோ ஸ்டில்லுங்க வந்தாலும் இந்த ஸ்டில் உங்களுக்கு பிடிக்குன்னு எல்லாம் நாங்கள் என்ன ஃப்ளெக்ஸ் நடத்திருக்கோம் எல்லாம் இந்த ஸ்டில்ல கேட்பாங்க. அந்த வகையில் இப்போ வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 38வது நினைவு நாள் இன்னைக்கு கொண்டாடிக்கிட்டு, அதாவது கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோன்னா இது துக்கத்தை அனுஷ்டிக்கிற நாள் என்ன சொல்றாங்க. இருந்தாலும் எங்கடா நீங்க செத்தார் எம்ஜிஆர், நீ போய் துக்கங்கிற அவரு இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா நீங்க எல்லாருமே பல பேர் இந்த கும்பல பார்த்து இப்போ எடுத்து எல்லாருமே தான் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க, எம்ஜிஆர் இருக்காரா செத்துட்டாரா? உண்மையிலே எங்க கூட அவர் இருக்காரு. ஆனா எங்க வீட்டு பறையில அவர் எங்க கூடயே இருக்கிறாரு. ஏன்னா நான் ஒரு நாடக நடிகை. அவரு நான் நடிச்ச பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் டான்ஸ் ஆடி இருக்கேன். என்ன பாட்டுக்கு ஆடி இருக்கீங்க? எல்லா படத்துல எல்லா பாட்டுக்கு ஆடி இருக்கீங்க. எல்லா பாட்டுக்கு தாங்க. நாங்க புதுசா சூப்பரா ஆடி இருக்கேன். எனக்கு அவார்டே கொடுத்துருக்காங்க அந்த பாட்டுக்கு. அப்புறம் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து இந்த பாட்டுக்கு எல்லா பாட்டுக்கும் அவங்க ஆடி நல்ல பேரு புகழ் வாங்கியிருக்கேன். தென்னிந்திய நடிகை 40 வருஷமா நான் நம்பர். அப்படிங்களா? ஆமா. உங்க பேரு? ராஜம். ஓகே ஓகே. அதனால அவர் பாட்டு எங்க பார்த்தாலும் அவர் என் மனசுக்குள்ளேதான் இருக்காரு, வெளியே போகல. ஏன்னா அவரு தயவில் தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அவரு எங்க கத்து கொடுத்த பாடம் தான் இன்னும் நடந்துட்டு இருக்கு. நீங்க மட்டும் இல்லக்கா, இன்னைக்கு எம்ஜிஆர் பத்தி எத்தனையோ பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு அவருடைய கெட்டப் போட்டு டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க வாழ்றாங்க. எம்ஜிஆர் போட்டோ வித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆரோட பேரை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் பாட்டு பாடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்குமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனராக இருந்து மக்களுக்கு தொடர்ந்து 3 முறை நல்லாட்சி தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகும் புரட்சி தலைவி அம்மா சொன்னது போல இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அண்ணா திமுக அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அது மாதிரி அவரால் இன்னமும் அண்ணன் எடப்பாடியோட தலைமையில மக்களுக்கு நல்லாட்சி கொடுத்துக்கிட்டு இன்னும் வருங்காலத்திலும் அடுத்த 2026 எலெக்ஷன்ல அண்ணன் எடப்பாடியோருடைய தலைமையில நம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி அம்மா காட்டிய வழியில நல்லாட்சி தருவாருன்னு நம்பிக்கை நமக்கு இருக்குது. நீங்க சொல்லுங்க. அடுத்து எடப்பாடி அவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறாரு. அம்மாவையும் அவரையும் கும்பிட்டுட்டு வர்றாரு. அவர் இந்த தடவை கண்டிப்பா வருவார். நீங்க பயப்படாதீங்க. ஏன்னா அவரு வாழ்ந்த வாழ்க்கை இவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. யார் வாழ்ந்த வாழ்க்கை? அம்மாவும் ஐயாவும் வாழ்ந்துட்டு எம்ஜிஆர். இப்ப எடப்பாடி தான் நல்ல முதலமைச்சர் இருந்தாரு. அவர் பின்பற்றனால அவர் தெய்வம் வந்து அவர் காப்பாற்றி விடுவாரு. அவர் முதலமைச்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, எம்ஜிஆர் படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கீங்க, ரொம்ப பிடிச்ச படம்? எனக்கா இது அண்ணன் வீட்டு கை படத்துல ஒரு பாட்டு, அது நல்லா இருக்குங்க. சரிங்க. அது ஒரு பாட்டு. எங்க வீட்டு பிள்ளையில அந்த லட்சுமி கூட பாடுவார அந்த பாட்டு நிறைய பாட்டு அது. அப்புறம் நிறைய பாட்டு மஞ்சள் கூட ஆடுவார்ல, அந்த பாட்டு இன்னும் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்க. இன்னும் கலை நிகழ்ச்சி போயிட்டு தான் இருக்க. அங்க ஊருக்கு போனா அந்த பாட்டுலாம் போடுவாங்க. யாரு பாட்டு போடுறாங்களோ இவங்க அம்மா பாட்டு ஐயா பாட்டு போடுவாங்க. அந்த கேசட் நாங்க வச்சிருக்கோம். அதை கொண்டு போய் கொடுத்தா நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடிப்போம். ஆமா. ஆனா முக்கியமா புதுசா கட்டிட்டு சொல்லி எல்லா ஊர்லயும் கேட்பாங்க. அதுதான் ஒரு ஃபேமஸான பாட்டு. ஏன்னா பாக்குறது நீங்க சின்ன வயசு நாங்களாம் வயசாயிட்டு இப்ப ஆட முடியாது. பாட்டு போனா ஆட வேண்டியதாங்க. எனக்கெல்லாம் எம்ஜிஆரும் அம்மாவும் ஜெயலலிதா போது உயிருங்க. எங்க கூட அவங்களும் இருக்கிறாங்க, அவங்க கூட நாங்களும் இருந்தோம். நாங்க மறைஞ்சிட்டாலும் அவங்கள மறைக்க முடியாது. ஐயா புகழுக்கு சொந்தக்காரர் அவங்க தலைவர் எம்ஜிஆர். அவர் வழியில இருந்து புரட்சி தலைவர் அம்மா. எம்ஜிஆர் ரெட்டலையை கொண்டாந்தாரு, அதையே காப்பாத்துனாங்க அம்மா. இப்ப எடப்பாடி காப்பாத்திட்டு இருக்காரு. இன்னும் என்னங்க வேணுங்க நம்மளுக்கு? அந்த வருங்காலத்தை நம்ம சின்ன சிறு பிள்ளைங்களை எல்லாம் நல்லா வச்சிருக்கணும். அவங்களையும் நான் தலை தூக்கி அவங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கணும். அதான் நம்மளுக்கு வேணும், வேற எதுவும் தேவையில்லை. சரி, இப்ப இனி வருங்காலத்துல எம்ஜிஆர் பேர் சொல்ற அளவுக்கு இளைஞர் சமுதாயம் உருவாகுமா? உருவாகுங்க. அதான் எங்க பேர பிள்ளைங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள எதுக்கு எடுத்தாலும் எம்ஜிஆர் படத்தை போடுகிறாங்க. அப்படி இருக்கும்போது நாம மறக்க முடியுமா? அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கும்போது அவரை மறக்கவும் முடியாது. நீங்களும் வந்து எங்க பேட்டி கேட்டவங்க ரொம்ப சந்தோஷம். மனமாற நீங்க நல்லா இருக்கணும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உங்களை வாழ்த்தணும். அது நான் தான் வேண்டிக்கிறேன். எல்லாம் நல்லா இருந்தா சார். சார் வணக்கம். சார், எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டீம் நான் வரேங்க. இன்னைக்கு எம்ஜிஆருடைய 38வது நினைவு நாளுக்கு எல்லாம்
அவரை வணங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, உங்க பேர் சார்? என் முனியப்பன். முனியப்பன். சார், இப்போ இந்த நினைவு நாள்ல எம்ஜிஆர் 38 வருஷம் ஆயிடுச்சு மறைஞ்சுன்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து சாவல் உயிரோடு தாங்க இருக்கிறார். சூப்பர் சார், சூப்பர். கை கொடுங்க. உயிரோடு தான் உயிரோட தான் இருக்கிறார். உயிரோட தான் இருக்கிறார். ஓகே சார். நிறைய பேர் இதான் சார் சொல்றாங்க. ஓகே, உயிரோடு தான் எங்க கூட இருக்கிறாரு. உங்க கூட தான் இருக்கு. நேரிலேயே நான் 2-3 வாட்டி போய் பார்த்துருக்காங்க. அப்படிங்களா? எங்க சார் பார்த்துருக்கீங்க? மெட்ராஸ்ல பார்த்துருக்கீங்க. நல்ல நேரம் ஷூட்டிங். சரி, தோட்டத்தில் பார்த்து எல்லாத்தையும் அப்பதான் 6 மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வராருங்க. நாங்களாம் அமைதியாக உட்காந்துருக்கிறோம். எங்களை பார்த்து நாங்களாம் ஏந்திரிச்சிட்டோம். உட்காந்துருந்தா வீட்டுக்கு முன்னாலே அண்ணா சிலை, சின்ன அண்ணா சிலை, அதில் பெரிய மாலை போட்டுட்டு கும்பிட்டு வெளியே வராரு. சின்ன அண்ணா ஆமா இருக்குது அவர் வீட்டுக்கு முன்னாடி. ஆமா, முன்னாலே வாசப்படி அவரை பார்த்துட்டு தான் வெளியே வர முடியும். சரிங்க. சின்ன அண்ணா மாலை போட்டு வெளியே வந்தாரு. அப்போ நீங்களாம் யாருன்னு எடுத்து நாங்கள் சேலம் கிச்சிப்பாளையம் ராஜாராம் இதில் வந்திருக்கோம். ராஜாராம் ரெக்கமெண்டில் வந்திருக்கிறீங்களா? அப்போல்லாம் ஒரு கட்சி தானுங்க. ஆமாம் சார், ஆமாங்க. அப்போ வந்து சரி என்னன்னாங்க, இந்த மாதிரி ஷூட்டிங் இது டூர் வந்தோம், அவங்களையும் பார்த்து பாண்டிச்சேரி உங்கள் டூர் வந்தோம், உங்களையும் பார்த்துட்டு போகலாம். கட்சியில் நாங்கள் வேலை செஞ்சோம், எலெக்ஷனுக்கு கூட வேலை செஞ்சோம், எங்களை எல்லாம் ஃப்ரீயாக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நாங்கள் ரொம்ப நன்றின்ட்டு அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் கேமராவில் ஃபோட்டோ எடுத்தார். ஃபோட்டோ முடியல, ஒரு ஆள் மட்டும் வேண்டியதில்லை, எல்லாருமே வேணும் எனக்கு. ஹார்ட் ஆக்சி நான் இதுக்கு போனேன், வாகி ஸ்டுடியோ ஷூட்டிங்கு போனேன். அதனால் இருந்து எல்லாம் டிஃபன் சாப்பிட்டா டிஃபன் சாப்பிட்டு போங்க, இல்லைன்னா டீ எல்லாத்துக்கும் வந்துடும் சொல்லிட்டு போனேன். நீங்கள் எல்லாம் டீ சாப்பிட போனோம். எல்லாத்துக்கும் அண்ணா எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துட்டீங்க? எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் ஒரு ஆள் மட்டும் எல்லாரும் வந்து ஒரு சேரை கொண்டு வந்து உட்கார வச்சு அப்போ திருப்பி சாமி தான் வேலைக்காரன். திருப்பதி சாமி எல்லாம் ராஜாவா வருவாங்க. ஒருத்தர் மட்டும் எடுக்க வேணாம்னு எல்லாத்தையும் கூப்பிட வச்சு எடுத்திருக்காரு போட்டோ. ஓகே சார், ஓகே. அப்புறம் சாமி தலப்பா கட்டிட்டு இவர் எங்கேயும் நம்ம பார்த்த மாதிரி நாடு ராஜாவா வருவார். நாடகத்தில் எம்ஜிஆர் மட்டும் வருவார். அப்படிங்களா? ஓகே, சூப்பர். அதுக்கு பின்னால ஒகனக்குள்ள நாங்கள் ஷூட்டிங் பார்த்தோம். ஒகனக்குள்ள ராமதேடி செய்த அடிமை பண்ணுறோம், 2 பார்த்தோம். அப்போ அடிமை பண்ணி ஷூட்டிங்கு இந்த சேலத்தில் மீட்டிங் இருந்தது. அதான் சீக்கிரம் முடிச்சுட்டு இங்கே சேலம் முடிச்சாரு. அப்படிங்களா? நாங்கள் இது மட்டும் பீப்பா அம்மாவை பீப்பாவை தூக்கி எறிகிற மாதிரி, மேலம்மா உள்ள பீப்பா எடுத்து இங்கே போய் காப்பாற்றுற மாதிரி, அந்த பக்கம் பீப்பா எறிவங்க இந்த கரையிலேருந்து கீழே பிடிச்சி காப்பாற்றுற மாதிரி அந்தெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ராமதேடி செய்திலையும் நான் இவரும் நம்பியாரும் அசோகம் ஓடுவாங்க, இது பின்னாலே அடிச்சிடுவாங்க. அடிச்சுன்னா மண்டையில் ரத்தம் வரும், ரத்தத்தோட ஓடுவாங்க. தூக்கிறதுக்கு போடும்போது வாட்சி கீழே கழட்டு கொடுக்குறோம். இந்த வாட்சி என்ன கீழே கழட்டு கொடுத்து பார்த்தா அதை நம்ம பெரிய சித்தப்பாவுடைய வாட்சி இருந்தது. ஒரு வி.கே. ராமசாமி கொடுத்துருப்பாரு அந்த வாட்சி. கீழே விழுந்துருது. இந்த வாட்சி நம்ம எங்கே பார்த்த மாதிரி இருக்குது. வாட்சியும் மோதமாக எடுப்பாங்க. வாட்சி உடனே ஓகே அப்படின்னு உடனே ஓகே அப்படின்னு டைம் கத்துவார் நீலகண்டன். இந்த சீன் முடியும் ஓகே பாரு கையில் இப்படி இருப்பாரு. யாரு வாட்சி நம்ம மாமாவுக்கு சித்தப்பா பாரு மோதிரமா வாட்சி எடுப்பாங்க. ஏன்னா விக்ரம் சார் இல்லை. ஆமா ஆமா, விக்ரம் சார் இல்லை. ஆமா, அவனே இந்த மாதிரி உடனே கட்டுமா பாருங்க. எம்ஜிஆர் படத்துடைய ஷூட்டிங்க பார்த்துருக்கிறாரு. நல்லா இருக்குங்க. நம்ம கூட இருக்கிறதுனால இன்னமும் நம்ம கூட இருக்க மாதிரி தான் நினைக்கிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச படங்கள்லாம் எதுங்க? பிடிச்ச படம் நிறைய நம் நாடுக்கெல்லாம் மலையில் நினைச்சிட்டு போய் பார்த்தேன். சேலம் வேலை செய்யலாம். சூறாவதுனால 3 சோகம் நான் 4வது சோகம் உள்ள போய் போனேன். உள்ள போய் கிட்ட போன உடனே ஆளாம் மெட்ராஸ் போயிட்டாங்க, மழை வரதுனால போயிட்டாங்க. நாங்கள் ஏன்னா இவ்வளவு தூரம் நான் கிச்சிப்பாளையங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு நம்ம படம் ஆளை பார்க்காம போகணும்னு பார்த்தா கடைசியில் மறுபடியும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க மெட்ராஸ் கேன்சல் பண்ணிட்டு அதெல்லாம் உங்களை பார்க்க வராரு. 4 சோகமே இருந்தாங்க. தலைவரை பார்த்துட்டீங்க? தலைவர் மேடையிலே பார்த்துரு, தேட்டருக்குள்ளேயே பார்த்துருக்கோம். ஓகே ஓகே. நல்ல நேரம். அம்மா வந்து நம்நாடு சாரி பரவாயில்ல. நம்நாடு ஒரு அம்மா வந்து 100 நாள் பார்த்ததுக்கு அந்த அம்மாவுக்கு பட்டு சேலை, ஒரு பவுன் செயின். 100 நாள் தொடர்ந்து அந்த அம்மாவுக்கு வந்து பட்டு சேலையும் ஒரு பவுன். அப்போ ஒரு பவுன்ல பெருசானுங்கள. இப்ப அந்த இது அப்ப நீங்க அங்க இருக்கிறீங்களா? நீங்களும் வீட்டுல குடிங்க கிச்சிப்பாளையத்துல ஃப்ரெண்ட் எல்லாம் ரசிக்கிறீங்க. நாங்க படம் பார்க்க மலையில அடி போலீஸ் அடி வாங்கிட்டு உள்ள பூந்துட்டோம். உள்ள போலீஸ் அடி வாங்கிட்டு உள்ள போறீங்க. படம் தலைவரை பாக்குறாரு, படத்தையும் பாக்குறீங்க. அதே மாதிரி எங்க வீட்டு பிள்ளைக்கு உள்ள போக முடியல. வெளியே மேல மெத்தல் நாளைக்கு எங்க வீட்டு பிள்ளைக்கு சாந்தியில சேலம் சாந்தியில அப்படி டேன் சொன்னாங்க. அப்ப எதிர்பார்த்து யாராவது போட்டுதான் அவங்களெல்லாம் அடி நான் குண்டதான் ஓடிடுறேன். அப்புறம் மேல இருந்து நாகேஷ், ரத்தனா, சரவதேவி எல்லாம் மேல நின்று பார்த்தாங்க. உடனே நாகேஷ் நான் போனால் அந்த துண்டு தூக்கி போட்டு இந்த கழுத்து இந்த துண்டை தூக்கி கீழே போட்டாரு. மேலே மெத்து மேலே கீழே போட்டாரு. ஒரே கூட்டமாக இருக்கு. அவன் தான் பார்த்தேன் சேலத்தில். காவல்காரனுக்கு வந்திருந்தாரு. ஆனால் அவளை 2 பேர் மட்டும் இருந்தாங்க. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் 2 பேர் வந்தாங்க. ஓரண்டியில் போட்டிருந்தாங்க. ஓரண்டியில் போட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கறது. நடிகரை வந்து பார்த்து அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் அங்கே ஓரண்டி தேட்டரில் ஓரண்டி சக்தின்றது.
சிலை ஆப்போசிட். ஆமாம் சார், ஆமாம் சார், ஆமாம். காவல்காரன் பார்த்தார், காவல்காரன் வந்திருந்தாரு. அது 75 நாளா 80 நாளைக்கு வந்தாங்க. அதே பெருசு. அப்ப நீ எம்ஜிஆர் எத்தனை முறை பார்த்துருப்பீங்க உங்க அனுபவத்துல? ஒரு 7-8 பேருக்கு பார்த்துருக்கோம். 7-8 வாரம் பார்த்துருப்பீங்க. ஓகே சார். நம்ம இதுல ஏற்காட்டு வரையில ஒரு ஊர் இருக்குங்க, அங்க ஏதோ ஒரு மீட்டிங்கு, அங்கே கொஞ்சம் என் ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன், பார்த்துட்டு வரேன். ஓ, அதான் மீட்டிங்னா அப்பெல்லாம் எப்படி இருந்து நமக்கெல்லாம் அது எம்ஜிஆர் மேல அந்த அளவுக்கு உயிரா இருந்திருக்கிறீங்க. இன்னும் கூட இருக்க மாட்டேன். இன்னும் கூட தான் சாகல அவரு, இன்னும் கூட இருக்கிறார், இன்னும் கூட தான் இருக்கிறாரு. எங்க கூட எங்க சாகு உயிரோட தான் இருக்கிறார். உயிரோட தான் இருக்கிறாரு சார். உண்மையாலுமே இந்த கையில் சொல்லக்கூடாது. ஏன்னு கேளுங்க, நீங்க பாத்துருப்பீங்க, ஜோதியில பாத்துருப்பீங்க. அதான் பாத்தீங்க, நீங்களும் ஒருத்தரும் உங்க ஃப்ரெண்டு தெரியும். ஆமாங்க. ஜோதியில ஃபர்ஸ்ட் ஜோதியிலன்னா அப்புறம் கேஸ் போயிட்டேன். அப்படிங்களா? ஜோதியில சீன் படம் போட்டுன்னா எடுத்துட்டு ராஜா அங்க வந்துருப்பான், உனக்கு இது சுத்தப்படாது, போலீஸரும் தொந்தரவுன்ட்டு அப்புறம் நான் கேஸில் போய் கொண்டாடுறேன். இப்போ ஹோட்டல்ல வேலை செஞ்சேன். பரவாயில்ல. உண்மையாலுமே நீங்க தலைவரோட அவருடைய பல ஷூட்டிங் பார்த்துருக்கிறீங்க, மேடைகளை பார்த்துருக்கிறீங்க, அவர் வீட்டில் போய் சாப்பிட வச்சு போட்டோலாம் எடுத்துருக்கிறீங்க. சிஎஸ் ஸ்கூல்ல மீட்டிங் ஒரு போட்டோம். அப்பதான் இது இந்த படம் எங்க சிஎஸ் ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்கூல்ல மீட்டிங் நடத்தும் போது இவரு ஜெய்சங்கர் வந்துட்டாரு. கூப்பிடல, அப்ப கட்சியில சேரல. நான் இவரை பார்த்துட்டு இந்த கூட்டத்தை பத்தி எனக்கு ஒரு ஆர்வம் இவரை பார்க்கலான்ட்டு ஜெய்சங்கர் மாநகரத்தில் ஷூட்டிங். ஜெய்சங்கர் ஏன்னு கூப்பிடல, எல்லாம் வச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவரே பொண்ணை கும்பிட்டாரு, இவரும் கும்பிட்டாரு. என்னன்னா இந்த மாதிரி எல்லா கூட்டமும் வந்து நீங்க உங்க கூட்டத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் வந்தேன். உங்களோட கேட்காம வந்துட்டு தப்பு இல்லை, முதல்ல உட்காரு அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜெய்சங்கர் மானந்த ஷூட்டிங், அப்புறம் மானந்த படம் தான். ஆமா, மானந்த சேரணுமா, அதுக்கு முந்தைய மனோகர், அது போய் ஜெய்சங்கர். எல்லா படம் கான்ட்ராக்ட் சிஐடி நிறைய. ஓகே ஓகே. எம்ஜிஆர் படங்களுக்கு தியேட்டர்ல எப்படி சார் கூட்டம் இருக்கும்? அதாவது நான்லாம் அம்பிகால போட்டுருக்காங்க அரச கட்டளை, துப்பாக்கி சூடு முடிஞ்ச பிறகு. துப்பாக்கி சூடு ஃபர்ஸ்ட் படம் தான் அரச கட்டளை. அரச கட்டளை போயிருக்கும்போது டிவில போய் உள்ள போய் நின்று உட்காந்துருக்கோம். சேம்சங் படம் விட்டோன்னா உள்ள போய் உட்காந்தோம். எங்க வீட்டுல ஜல்ல போட்டு தொலைவாங்க. எங்க அண்ணன் யாரும் நல்லா தெரியும், அவன் எம்ஜிஆர் ரசிகை, அவன் அங்கதான் போவான் அப்படின்னு. அப்படி நான் போலி சொன்னா இந்த பூ காட்டி கொடுத்துருச்சு. பூ தானே போடுவாங்க. ரைட் ரைட். ஓ, அந்த படத்தை போடும்போது பூ தோடு உங்க தலையில இருந்து தலையை காட்டிட்டாங்க. அடிச்சு விட்டான். ஸ்கூலுக்கு போகாம சினிமாவுக்கு போயிட்டு ஏன்டா அவனை அந்த பைத்தியம் மாச்சாடா, ஏன்டா அவனை போய் அடிச்சு அப்படின்னு எங்க அப்பா. பரவாயில்ல சார். வேற எம்ஜிஆர் பத்தி அனுபவங்கள்? என்ன சார் வேற அனுபவங்கள் எம்ஜிஆர் பத்தி? வேற அனுபவம் மெட்ராஸை பார்த்தது, வீட்டில் பார்த்தேன், அவ்வளோதான். நான்லாம் அசந்து போயிட்டோம். ஏன்னா கட்சிக்கு வேலை செஞ்சோம். அப்போல்லாம் ஒன்று தானுங்களே, இப்போ தானே. ஆமாம் சார், ஆமாம். அப்போ போனோம், வேலை செஞ்சோம், பார்த்தோம், நல்லா திருப்தியாக போகுது. நல்லா அவங்களும் நம்மளை கவனிச்சாங்க, கூட போகணும்னு நல்லா கவனிச்சாங்க. அவரையெல்லாம் பார்க்கணும்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட்டு சால்வையும் தொப்பி கொண்டு வந்து பிளேனுக்கு வண்டி, கீழே வண்டி, அந்த வண்டியில தான் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு சால்வையும் கொண்டு வச்சாங்க. அப்போ அங்கேயே சொல்லிட்டாங்க, வீட்டிலே மேக்கப் பண்ண வந்துடும், அங்கேயே மேக்கப். இல்லை வீட்டில் போட மாட்டாங்க. நான் எங்களுக்குள்ள வாக்குறோம். வாக்காது பண்ணிட்டு இருக்கும்போது ஃபுல் கை சட்டை பட்டன் போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. வீட்டுக்கு இருந்து வராது வெளியே. என்ன சொன்னோம், மேக்கப் போட தான் வருவோம். பார்த்தீங்கன்னா சட்டை சர்வ் பண்ணிட்டு சர்வ் புடிச்சு செட்டாக தான் போடுவார். எதோ போனால் செட்டாக தான் போடுவார். அது அப்படியே மேட்சா மேக்கப். ஓகே சார். அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் பார்க்கணும் எதிர்பார்க்கல. எங்கெல்லாம் வீட்லேயே ராமபுரம் தோட்டம். இவர் வீடு ராமபுரத்தில் எம்ஜிஆர் வீடு முன்னாலும் அது ஏற்பால எம்மராத வீடு, இதை விட எம்மராத வீடு. சரிங்க சரிங்க. அது எதனாலும் மீடியா தான் அதை வச்சானோ ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஏதோ சுற்றி உள்ள போனீங்க. வெறும் மாங்காய் தோட்டம், மாங்காய் தோட்டத்துக்கு கூட அவ்வளோ மாங்காய் இருக்காது, மரம் அவ்வளோ மரம் இருக்கும். எம்ஜிஆர் வீடு, எம்ஜிஆர் வீடு பூரா ராமபுரம் தோட்டம். இன்னைக்கு அந்த நினைவுகளாம தெரியும் வச்சிருக்கிறாங்க. ஓகே சார். இன்னமும் தலைவர் எல்லாம் நினைச்சிட்டு தான் இருக்கிறோம். ரொம்ப இருக்குங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், நான் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவில இருந்து வரேங்க, யூடியூப் சேனல். சரி சரி. இன்னைக்கு எம்ஜிஆருடைய 38வது நினைவு நாள். ஓகே சார். மக்கள் பாருங்க, எங்க பார்த்தாலும் அவரை வணங்கிட்டு கொண்டாடிட்டு வர்றாங்க. உங்க பேருங்க சார்? மன்சூர் ரஹ்மான். மன்சூர் ரஹ்மான். சார், உங்களுக்கு எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்குமா? இது படம் பார்க்குது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நமக்கு பிடிக்கும். அவரு நடிகர் இருந்தாலும் மொத்தத்தில் அது அந்த காலத்து நடிகர் இருந்தாலும் ஒன்றும் அவர் படங்கள் நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம். அதனால அவருடைய செயல்பாடுகள் ஓகே ஓகே ஓகே. திராவிட கழகம் ஒன்று, அதுதான் மெயின் சொல்லுவேன். ஓகே சார். இப்போ எம்ஜிஆர் மறைஞ்ச 38 ஆண்டுகள் ஆகுது அப்படின்லாம் நினைக்கிறாங்க.
அவரு சில பேர் போய் நம்ம இந்த கேள்வி கேட்டா நம்மள அடிக்க வர்றாங்க. எம்ஜிஆர் நீ செத்துலான்னு சொல்றியா, எம்ஜிஆர் இன்னும் இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? எம்ஜிஆருடைய அவருடைய புகழ் அவருடைய செயல்பாடுகள் ஒன்றும் மறையலாம். மறைஞ்சாலும் அவருடைய பேர்கள் எல்லாமே இதுகள் மறையலாம். எல்லாத்துக்குமே ஓகே. எல்லா கட்சிக்காரர்களும் ஓகே தான் அவரு. ஏன்னா திராவிட கலர்னு எல்லா டிஎம்கேலும் வந்தால் தான் இது எல்லாம் ஒரே தான், பிரச்சனை கிடையாது. அவர் அரசியல் இல்லாம தனிப்பட்டுமே அவர் ஒரு திரையுலகத்திலே ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகள் மக்களுக்கு ஏதாவது மக்கள் மனிதர்கள் நீங்க இடம் பிடித்தனால அவர் மக்கள் ஒன்னே இருக்கிறாரு, அவ்வளவுதான். அதுதான் மெயினுங்க. பழைய எங்களுக்கே இப்ப பார்த்து எங்களுக்கே ஏகப்பட்ட ஈர்ப்பு இருக்குமோ அந்த காலத்துல ஒன்னும் ஜாஸ்தியா இருந்திருக்கும். இப்ப உங்களுக்கே அந்த அளவுக்கு முன்னோர்கள் இன்னும் ஜாஸ்தி அவங்க ரசிகர்களும் அவங்க செயல்பாடுகளை பிடிச்சிருந்து எத்தனையோ இருக்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை. இப்ப எம்ஜிஆர் படங்கள்லாம் நீங்க அப்ப நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா இவங்க எல்லாம் சொல்லி உங்களுக்கு தெரியுமா? பார்த்தது சில படங்கள்லாம் நிறைய நமக்கு பிடிச்சி போய் பார்த்தது. சின்ன வயசுல இருந்து அப்படியே நம்ம இங்க இருந்து டூரிஸ்ட் கோட்டையில பார்ப்போம். இன்னைக்கு மல்டிபிளஸ் அது இது வந்துருச்சு. அன்னைக்கு எப்படிங்க பயந்து சினிமா சனி ஸ்கூல் லீவ்ல தான் ஓடி போய் பார்ப்பது. அந்த மாதிரி தான் அப்படிதான் எம்ஜிஆர் படங்கள் வந்து பார்த்தது உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கா? இருக்குது. அடிமைப்பெண்ல இருந்து நிறைய அப்புறம் உலக சுற்றி வாலிபன் அதெல்லாம் நிறைய டைம் உலக சுற்றி வாலிபன் வரும்போது நல்லா கலர் படமா போச்சு. அதுக்கு ஒயிட் படம்ல என்னடா ஒயிட் படம் அப்படி இந்த மாதிரி பார்த்தேன். கலரிங் படம் வரும்போதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து இதயகனி இந்த மாதிரி நிறைய படங்கள் அப்பெல்லாம் பார்த்து அனுபவம் இருக்கு. நீங்க இதயகனின்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. பாருங்க, சென்னை ஆல்பர்ட் தியேட்டர்ல 75 ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 120 நாள் கடந்து ஓடிட்டு இருக்குது. பாத்து அப்படின்னா பாத்தீங்களா? ரெண்டாவது. ஆமா சார். சார் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவில இருந்து வர்றேன். உங்க பேர் சார்? என் பேர் முராஜ். முராஜ். இந்த ஊர் சார்? நான் நாமக்கல். நாமக்கல். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுங்களா? அதாவது டிசம்பர் 24 என்ன நாள் இன்னைக்கு? தலைவர் புரட்சி தலைவருடைய நினைவு நாள். ஓகே சார். மண்ணை விட்டு மறைஞ்சாலும் மக்கள் மனசை விட்டு மறையாத ஒரு மாபெரும் மனிதர், புனிதர், சிறந்த அரசியல்வாதி, நல்ல பண்பாளர், பேச்சாளர். அத்தனையும் மீறி அவர் சொல்றதுக்கு ஆயுசும் பத்தல, வயசும் பத்தாதான். ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவம், அதுக்கு முன்னாடி இருந்த அரசியல், அதுக்கப்புறம் வந்த அரசியல், அவர் வந்த பிறகு எப்படி மாறுபட்டுச்சுங்கிறது உலகத்துக்கே தெரியும். உலகம் முழுசும் ஒரு சிலை வச்சிருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டு ஒரு தலைவருக்கு வச்சிருக்காங்கன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை தவிர வேற யாருக்கும் அந்த வாய்ப்பு அமையல. அந்த மாதிரி ஒரு கெத்து மறுபடியும் கிடைக்குமா என்னன்னு தெரியல. அது நம்மளுடைய சொத்துங்கிறதுல நமக்கு ஒரு பெருமை தான், அதுல எந்த மாறுபாடும் இல்லை. அவர் வந்து ரொம்ப சிரமத்துல படிப்படியா ஆளாகி மக்களுக்காக எதை பண்ணணும்னு சொல்லி நல்ல பல விஷயங்களையும் கருத்துக்களையும் திரைப்படங்கள் மூலியமாகவும் கொடுத்தாரு. அவர் ஏபிசிடியில் 26 எழுத்து ஒட்டுமொத்த ஆங்கிலத்துக்கு இருந்தாலும் கூட எம்ஜிஆருங்கிற அந்த 3 எழுத்து தனித்துவமா அமைஞ்சிருச்சு. அது இங்கிலீஷ்காரன் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. சூப்பர். ஆட்டி படைச்ச பிரிட்டிஷ்காரனே அலற அளவுக்கு அந்த எம்ஜிஆருங்கிற அந்த 3 எழுத்து முத்திரை பதிச்சிச்சுன்னா அதுல வந்து மாறுபாடு கிடையாது. லண்டன்ல கூட அவருடைய சிலையெல்லாம் வச்சு அழகுபடுத்திட்டு இருக்கிறாங்க. மண்ணை விட்டு மறந்துட்டா தாய் தப்பனை கூட மறக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு பொருளாதார நிலைமையில. ஆனா இப்ப மனசாட்சி இருக்கிற யாருமே மகத்துவமா அவருடைய பேரை கேட்டா கண்ணீர் சிந்தாம போறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்படி ஆத்மாவோட கலந்தவர். ரத்தத்துக்கு தேவை வந்து ஆக்சிஜன் சொல்றாங்க எல்லாமே. அந்த ஆக்சிஜனையோட கலந்தவர் எம்ஜிஆருங்கிறது வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. அப்பட்டமான உண்மை. மனுஷனா பிறந்த யாருமே அவங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போறாங்க. எம்ஜிஆரை குறை சொல்றதுக்கு இது வரைக்கும் ஆள் இல்லை. அப்படி சொல்லிட்டு அவங்க மனுஷனா இல்லாம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது, என்னுடைய கெஸ்ஸிங். ஏன்னா ஏழை தாய்மாருங்க செருப்பு இல்லாம நடக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பயணத்துல இருந்தவர் தன்னோட செருப்பையே கழட்டி கொடுத்துட்டு வந்தார். ஏழை குழந்தைங்களுடைய மதிய உணவு திட்டத்தை ரொம்ப சிறப்பா கொண்டு வந்தாரு. அந்த குழந்தைங்களோட அழகா உட்காந்து அவங்களுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்டு அழகு பார்த்தவர் அவரு. அவர் ஆரம்பிச்சது தான் உலகம் அழியிற வரைக்கும் இருக்கிற அரசியல்வாதிங்க அத்தனை பேர்த்துக்கும் அவரு தான் முன்னோடி. அவர் பேரை மறந்துட்டு ஒருத்தர் பேசுறதுக்கு இது வரைக்கும் அகராதியிலே ஆள் கிடையாது. அவர் படைச்ச வரலாறுக்கும் ஆள் கிடையாது. அந்த ஹிஸ்டரியை இனிமே எவனாலையும் உடைக்கவே முடியாதுங்கிறது ஒரு மனுஷனா நான் உணர்ந்த விஷயம். பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காட்டியும் கூட மக்கள் மனசுல அவர் இருக்காருங்கிறது 100க்கு 100 உண்மை. அது 1% கூட கம்மி கிடையாது. அவருடைய படங்கள்ல கூட பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப விஷயங்கள், சமுதாய விஷயங்கள், விடுதலை வேட்கைகள், இந்த மாதிரி எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம்.
அந்த முகபாவனை மாதிரி இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் அவருடைய முகபாவனத்தை கொடுக்க முடியல. நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நோட்ஸே கிடைக்கல. இது வந்து கணக்கு கடங்காத மைக்ரோ. அவர் பெரிய ஜீனியஸ், அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. என்ன மட்டும் இல்லை, யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. குறிப்பா இப்ப இருக்கிற அரசியல்வாதிங்க, எதிர்கட்சி தலைவர்கள், வளர தலைவர்கள், இனிமே வளரக்கூடிய குழந்தைங்க வரைக்குமே சொல்லுவாங்க எம்ஜிஆர் அப்படின்னு. அவங்க எல்லாமே அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னமும் எத்தனையோ படங்கள் வந்தாலும், ஆயிரக்கணக்கான கோடி வசூல் சமைச்சாலும், அவங்க அந்த அளவுக்கு வசூலை பார்த்தாலும் கூட எம்ஜிஆர் சார் அப்படின்னு சொல்லி அந்த பேர் போட்டோன்னா எந்திரிச்சுன்னு அவங்க கை கட்டுறதும், அவங்க கண்ணு கலங்கிறதும் யாருனாலையும் நிறுத்த முடியல. இப்படி ஒரு வைப்ரேஷன் இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். தொடர்ந்து அவருடைய ஆட்சி காலங்கள் நல்லபடியாக அமையணும். இப்போ எதிர்கட்சியாக இருக்கவங்க வர தேர்தலில் மறுபடியும் அவங்களுடைய ஆட்சி அமையணும். சிறப்பான மகத்துவம் மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது உள்ளபூர்வமாக எல்லாத்துக்கும் இருக்கிற கருத்து. இறைவனுடைய கிருபையெல்லாம் மறுபடியும் அந்த புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் பாரத ரத்னா அவர்களுடைய ஆட்சி மலரணும். மறுபடியும் அந்த கழகம் முன்னேறி வரணும். மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கணும்னு எல்லாம் வல்ல இறைவனோட எல்லாத்துக்குமே சேர்ந்து நானும் வேண்டிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமையும் அடையிறேன். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எம்ஜிஆர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, உடம்பே புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா உசுரோடையும் இருதயத்தோடையும் மனசோடையும் எல்லா மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கிறதுனால அவரை வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. எம்ஜிஆர் அப்படின்னா ஒரு ஈர்ப்பு, புவியீர்ப்பி மீறின ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அது கண்டிப்பா எம்ஜிஆர் அண்ணனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. அவருடைய அந்த புன்சிரிப்போட அவருடைய புகைப்படத்தை பார்க்குறப்பே நம்ம கண்ணு கலக்குது. நம்ம வயசுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்காட்டியும் கூட அந்த எப்படி அந்த ஒரு மகத்துவம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சது, ஏழைங்க மேல எப்படி ஒரு இரக்கம் வந்துச்சு, சமுதாயத்து மேல எப்படி ஒரு அக்கறை வந்துச்சு, மக்கள் மேல எப்படி ஒரு நன்மையை செய்யணும்னு உடம்பு முடியாம போய் அமெரிக்காவில் படுத்த காலத்தை கூட தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சிந்திச்சுட்டே இருந்த ஒரு தலைவர்னா அவரை தவிர வேற யாரும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஐசியூ வார்டுக்கு போனா எல்லாமே மறந்துடுவாங்க. ஆனா ஐசியூ வார்டுல கூட தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள நல்லா வச்சிருக்கணுமேனு கண் கலங்கி அவர் ஆண்டவனை வேண்டிட்டு இருந்தது வந்து எல்லாருமே டிவியில தொலைக்காட்சிகள்ல பார்த்துட்டு தான். எவ்வளவோ இடர்பாடுகள், நயவஞ்சகர்கள், துரோகிகள் எல்லாத்தையும் தாண்டி அவங்களையும் அரவணைச்சு பசிச்சவன் ஒருத்தன் பக்கத்துல இருக்கும்போது நம்ம பல்லு குத்தக்கூடாதுன்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். எதிரியே போனாலும் முதல்ல சாப்பிட்ட பிறகு பார்க்கலான்னு சொன்ன ஒரு மகத்துவம் வேற யாருக்கும் அமையுமான்னு எனக்கு தெரியல. சொந்த பந்தத்துல இருந்து, பழக்கத்துல இருந்து, நண்பர்கள்ல இருந்து, உறவு வட்டத்துல இருந்து யார் போனாலும் ஒருத்தர் பிடிக்கலாம், ஒருத்தர் பார்க்காம போற இந்த காலத்துல பார்க்க வந்திருக்கிறது எதிரிதான் அப்படின்னு தெரிஞ்சா கூட பச்சை மேகத்தான் அவன் இருந்துடக்கூடாது. அவனை சாப்பிட வைங்க, அதுக்கப்புறம் நான் பேசுறேன், எதுவா இருந்தாலும் நான் பேசுறேன்னு சொல்லி சொன்னவர். அந்த மாதிரி மனிதத்தை நேசிச்ச ஒரு மனுஷன்னா அது வந்து நம்ம எம்ஜிஆருங்கிறதுல வந்து மாறுகிறதே கிடையாது. இது எல்லாருமே சொல்லுவாங்க. நம்ம சொல்றது ரொம்ப ஆச்சரியமா யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா தெரிஞ்ச விஷயத்தையே சொல்லிட்டு இருக்காங்களே, புதுசா அவரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கவங்க எதுவுமே பண்ணாததெல்லாம் வந்து அவர் அப்பயே பண்ணிட்டாரு. இன்னமும் ஏதோ மாடல் கிடையாது. இனி வர எல்லாத்துக்குமே, ஒட்டுமொத்த ஜெனரேஷனுக்குமே, உலக மக்கள் அத்தனைக்குமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு சொந்தம் இல்லை, இந்தியாவுக்கு மட்டும் ஒரு சொந்தம் இல்லை, உலகம் முழுசுக்குமே மனிதத்துக்கும் மனித நேயத்துக்கும் மனித மகத்துவத்துக்கும் முக்கியமானவர்னா ரோல் மாடல்னா ஒரு ஹிஸ்ட்ரின்னா அவர் தான். யாருக்கோ ஹிஸ்ட்ரி படிக்கிறவர் அவர் கிடையாது. அவருடைய ஹிஸ்ட்ரியை உலகமே படிக்குது. அந்த பெருமை அந்த கழகத்தின் சார்பா, எம்ஜிஆருடைய ரசிகருடைய சார்பா, எம்ஜிஆர் ஒரு நல்ல மனிதனுடைய சார்பா அதை எனக்கு ஒரு வாய்ப்பா உங்களுக்கு கொடுத்து நீங்க பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு உள்ளபடியே ஒத்து பார்த்தா தெரியும், முடி கூட நட்டுக்கிட்டு நிக்குது. என்ன காரணம்னா அது மனசார சொல்றதுனால, அவருடைய வாழ்க்கை அப்படி மகத்துவமா அமைஞ்சதுனாலன்னு கூட தொடர்ந்து எம்ஜிஆருடைய ரசிகர்கள், அவருடைய லீடர்கள், அவருடைய அரசியல் வாரிசுகள் தொடர்ந்து வெற்றி அடையணும், தொடர்ந்து மக்களுக்கு நன்மையை செய்யணும். நம்ம மட்டும் நல்லா அறிஞ்ச பிரயோஜனம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நல்லா வச்சிருக்கணும்னு உன்னதமான கருத்தை உலகம் முழுசும் பரப்புனவர் அவர் ஒருத்தர் தான். எவ்வளவோ மகாத்மாக்கள் வந்தாலும் வாழும் மகாத்மானா அவர் ஒருத்தர் தான். மண்ணை விட்டு மறைஞ்சாலும் மக்கள் மனசுல என்னென்னைக்குமே உயிரோட இருக்கக்கூடிய ஒரு மகாபெரும் தலைவரை பத்தி
ஏதோ தெரிஞ்ச 2 விஷயங்கள் சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த தொலைக்காட்சிக்கும் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி. அந்த டிவி பேர் என்ன சொன்னீங்கன்னா எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி. எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவி அந்த தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இவரை பத்தி பேசுறதுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது, இது கண்டிப்பா பேசப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கறத உணர்ந்து அவங்க நல்ல எண்ணத்துக்கும் அவங்களுடைய நல்ல நடவடிக்கைகளுக்கும் அவங்களுடைய அரசியல் தொடர்புகளுக்கும் அவங்களுடைய சேவை மக்களுக்கு ரொம்ப தேவைங்கிறனாலையும் இந்த நேரத்துல அவங்களுக்கு உளமார்ந்த மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்துல பதிவு பண்ணிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன், வளர்க நலத்துடன். அனைத்து மக்களுக்கும் ஐயா எம்ஜிஆர் ஐயா அவர்களுடைய சார்பாகவும் இந்த தொலைக்காட்சியின் சார்பாகவும் உங்களை எல்லாம் சந்திக்க வாய்ப்பளித்தமைக்காக அவர்களுக்கும் உங்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தற்காலிகமாக விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும் போது கண்டிப்பாக தலைவரை பற்றி மறுபடியும் பேசக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கும் உங்களுக்கும் தருவான் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் மனசுல புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பாத்தீங்களா, இன்னும் புரட்சி தலைவர் பத்தி எப்படி பாருங்க மக்கள் உள்ளங்கள்ல நிறைஞ்சிருக்காரு. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.